ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஒன் சைட். நம்ம என்னதான் ஹெவி டியூட்டியை பற்றி ரொம்பவே அதிகமாக பெருமையாக பேசினாலும் அந்த ஹெவி டியூட்டி இந்த அளவுக்கு வளர்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் டோரியன் ஏட்ஸ்ன்னு சொல்லலாம். மைக் மென்சர் வந்து ஹெவி டியூட்டி பற்றி அதிகமாக வந்து அட்வொகேட் பண்ணியிருக்கலாம், புஷ் பண்ணியிருக்கலாம். பட் ஹை இன்டென்சிட்டியை யூஸ் பண்ணி, ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட்டை யூஸ் பண்ணி மிஸ்டர் ஒலிம்பியா வின் பண்ண ஒரே பாடி பில்டர் நம்ம டோரியன் ஏட்ஸ் தான். ஸோ இன்றைக்கி வரைக்கும் அந்த பெருமை வந்து டோரியன் ஏட்ஸ் கிட்ட தான் இருக்குது. டோரியன் ஏட்ஸ் ஸ்டில் உயிரோடு தான் இருக்கார். ஸோ அதை நினச்சி நம்ம பெருமைப்படலாம். ஸோ இந்த ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட் மெத்தடை டோரியன் ஏட்ஸ் வந்து ஆர்த்தர் ஜோன்ஸ் அதுக்கப்புறம் மைக் மென்சர் கிட்டேருந்து கற்றுக்கிட்டாரு. ஸோ இந்த சமயத்தில் தான் நம்ம டோரியன் ஏட்ஸை வந்து மைக் மென்சர் ட்ரைன் பண்ணுறாரு. எஸ், 1992 டோரியன் ஏட்ஸ் ஃபிசிக்கில் வந்து எந்த ஒரு பெருசாக ப்ராக்ரஸுமே நடக்கலை. ஸோ அந்த சமயத்தில் மைக் மென்சரும் டோரியன் ஏட்ஸ் வந்து மீட் பண்ணுறாங்க. மைக் மென்சர் வந்து டோரியன் ஏட்ஸை ட்ரைன் பண்ணுறாரு. அதுவும் 1 செட் to ஃபெயிலியர். அதாவது மைக் மென்சர் அவருடைய கிளைண்ட்ஸை மட்டும் 1 செட் பண்ண வைக்கல, நம்ம டோரியன் ஏட்ஸையும் மைக் மென்சர் வேல வந்து ட்ரைன் பண்ண வச்சுருக்காரு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாகவே பார்க்கலாம். ஸோ கமான் கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். டோரியன் ஏட்ஸ் 1992 வந்து டோரியன் ஏட்ஸ் அவருடைய பாடியில் வந்து எந்த ஒரு பெருசாக சேஞ்சஸுமே நடக்கலைன்ற மாதிரி அவர் இங்கே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. தென் மைக் மென்சரும் டோரியன் ஏட்ஸை வந்து மீட் பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே ஒரு பெரிய பாடி பில்டிங் ஜாம்பவான்னு சொல்லலாம். ரொம்பவே பேடாஸான கேரக்டர்ஸ் ரெண்டு பேருமே உட்காந்து அவங்களுடைய ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து பரிமாறிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ஒர்க் அவுட், அதுக்கு டோரியன் ஏட்ஸ் எப்போவுமே லாக் வச்சிருப்பார். அவர் என்னென்னலாம் ஒர்க் அவுட் பண்ணுறாரு எழுதி வச்சிருப்பார். அது ரெண்டுத்தையும் ஷேர் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ மைக் மென்சர் வந்து என்ன முடிவு பண்ணுறாருனா, டோரியன் ஏட்ஸ் நீ அதிகமான செட்ஸ் அண்ட் ரெப்பிடேஷன் பண்ணுற, ஸோ அதனால தான் உன்னால் எந்த ஒரு ப்ராக்ரஸுமே நடக்கலை. ஸோ இந்த மாதிரி ஒப்பீனியனை வந்து டோரியன் ஏட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. டோரியன் ஏட்ஸும் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. டோரியன் ஏட்ஸோட பைசப் வந்து ரொம்பவே வீக்காக இருக்கும். ஸோ மைக் மென்சர் வந்து டோரியன் ஏட்ஸ் என்னுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராமில் வந்து நான் அவனை போடுறேன், ஸோ நீ வந்து பைசப் ஒர்க் அவுட்டை வந்து நான் சொல்கிற மாதிரி பண்ணுன்னு சொல்கிறாரு. அது எப்படின்னா 1 செட் to ஃபெயிலியர், அதாவது ஒரே ஒரு ஒர்க் அவுட் ஃபெயிலியரை ரீச் பண்ணோம். ஸோ அது என்ன மாதிரி ஒர்க் அவுட்னா அதை நான் தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி டோரியன் ஏட்ஸ் வந்து ஒரு அமெச்சர் பாடி பில்டர் இல்லை, அதாவது பிக்னர் இல்லை. டோரியன் ஏட்ஸ் வந்து ஆல்ரெடி 225 பவுண்டில் இருப்பார் அவருடைய ஆஃப் சீசனில். மைக் மென்சர் வந்து டோரியன் ஏட்ஸோட ட்ரைனர் நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. அது ஆக்சுவலாக அப்படி இல்லை. டோரியன் ஏட்ஸ் வந்து அவரே எல்லாத்தையும் தான் லேர்ன் பண்ணிக்கிறாரு. பட் மைக் மென்சர் அதுக்கப்புறம் ஆர்த்தர் ஜோன்ஸ் கிட்ட தான் அந்த தியரியை வந்து அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்து அவருக்குன்னு ஒரு ஒர்க் அவுட் ரூட்டீனை வந்து அவர் கிரியேட் பண்ணுவார். பட் ஸ்டில் வந்து இது ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட் மெத்தட் தான். டோரியன் ஏட்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவார். மைக் மென்சர் இங்கே சொல்கிறாரு, நிறைய பேர் வந்து தப்பாக நினச்சிருக்காங்க டோரியன் ஏட்ஸோட ட்ரைனர் நான் அப்படி இல்லை. டோரியன் ஏட்ஸ் ஆல்ரெடி ரொம்பவே இன்டெலிஜென்ட்டான பாடி பில்டர். மைக் மென்சர் இங்கே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. டோரியன் ஏட்ஸை பொறுத்த வரைக்கும் மைக் மென்சர் வந்து அவருடைய ஹீரோ, ஸோ அவருடைய ரோல் மாடல், ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த சமயத்தில் வந்து டோரியன் ஏட்ஸ்க்கு வந்து அவருடைய பாடியில் வந்து ப்ராக்ரஸ் வந்து நடந்தே ஆகணும். ஸோ அதனால் கொஞ்ச நேரம் நம்ம மைக் மென்சர், நம்மளுடைய ஹீரோ மைக் மென்சர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல எந்த ஒருமே தப்பு இல்லைன்னு நினச்சிட்டு டோரியன் ஏட்ஸ் வந்து அவனுடைய பாடியை வந்து மைக் மென்சர் கிட்ட ஒப்படைக்கிறாரு. அதாவது மைக் மென்சர் வந்து நம்ம டோரியன் ஏட்ஸை ட்ரைன் பண்ண போகிறாரு. ஸோ கோல்ட் ஸ்டீம் அங்கே வந்து நாட்டிலியஸ் பைசப் மிஷின் இருக்குது. ஸோ இது வந்து நாட்டிலியஸ் மிஷின் நான் இங்கே காட்டுறது எப்படி இருக்குன்னு. ஸோ இதில் தான் நம்ம மைக் மென்சர் வந்து டோரியன் ஏட்ஸ்க்காக பிரத்யேகமாக வந்து ஒரு பைசப் ஒர்க் அவுட் வந்து ஷெடியூல் பண்ணி கொடுத்துருக்காரு. டோரியன் ஏட்ஸை ஃபஸ்ட்டு வார்ம் அப் பண்ண வைக்கிறாங்க அவருடைய பைசப்பில். ஸோ பைசப்பில் வந்து பெட் பம்பர் அளவுக்கு லைட்டாக வார்ம் அப் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் அந்த பைசப்பை வந்து அசால்ட் பண்ணுறதுக்காக, அதாவது பைசப்பை வந்து அட்டகாசமாக தெறிக்க விடுறதுக்காக அந்த பைசப்பை வந்து ரெடியாகி இருக்குன்னு சொல்லலாம், வார்ம் அப் ஆக்கி. ஸோ டோரியன் ஏட்ஸ் ரொம்பவே மூர்க்கத்தனமாக இருக்கார் இந்த சமயம். அவருடைய ஸ்ட்ரென்த்தை வந்து ரொம்பவே அன்பிலீவபிள் மைக் மென்சர் இங்கே சொல்கிறாரு. அந்த நாட்டிலியஸ் மிஷினில் வந்து ஹோல் ஸ்டாக், அதாவது இருக்கிற ஃபுல் வெயிட்டையும் நம்ம டோரியன் ஏட்ஸ் யூஸ் பண்ணுறாரு. ஒவ்வொரு ரெப்பிடேஷனும் எப்படி பண்ணுறாருனா, அதாவது 8 ரெப்பிடேஷன் பண்ணுறாரு. ஒவ்வொரு ரெப்பிடேஷனும் ப்ராப்பரான ஹை இன்டென்சிட்டி ஃபேஷனில் பண்ணுறாரு. ஹை இன்டென்சிட்டி ஸ்டைல்னால் என்னென்னா, அதாவது கான்சென்ட்ரிக் வெயிட்டை லிஃப்ட் பண்ணுறப்போ 3 செகண்ட், ஸ்டாட்டிக் அதாவது 2 செகண்ட் வந்து ஹோல்ட் பண்ணோம் மேலே மசில் கான்ட்ராக்ஷன் பொசிஷனில். அதுக்கப்புறம் ஈசென்ட்ரிக் வெயிட்டை கீழே இறக்குறப்ப 4 செகண்ட் ஸ்லோவாக இறக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெப் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 6 to 8 செகண்ட்ஸ் ஆகும். ஸோ ஒவ்வொரு ரெப்பையும் வந்து ப்ராப்பராக 8 ரெப்பிடேஷன் வந்து ஸ்ட்ரிட் ஃபார்மில் பண்ணுறாரு. டோரியன் ஏட்ஸ் ஃபெயிலியரை வந்து ஹிட் பண்ணுறாரு. இந்த சமயம் வந்து மைக் மென்சர் வந்து டோரியன் ஏட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாரு. 2 ஃபோர்ஸ்டு ரேப், அதாவது வந்து டோரியன் ஏட்ஸ் வந்து ஃபெயிலியரை ரீச் பண்ணுறாரு. இப்போ டோரியன் ஏட்ஸால் பண்ண முடியாது. பட் நம்ம மைக் மென்சர் வந்து புஷ் பண்ணுறாரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு 2 ரெப்பிடேஷன். அதில் வந்து நெகட்டிவ் ப்ரெஷர் வந்து நம்ம மைக் மென்சர் கொடுக்குறாரு கீழே இருக்கிறப்ப. ஸோ வெயிட்டை மைக் மென்சர் லைட்டாக புஷ் பண்ணிப்பார். ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்பவே ஈசென்ட்ரிக் மூமெண்ட்டில் வந்து ப்ரெஷர் அதிகமாக மைக் மென்சர் கொடுத்துருக்காரு. கடைசி 2 ரெப்பிடேஷனில் டோரியன் ஏட்ஸோட பைசப் வந்து கதறுதுன்னு அவர் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அவ்வளோதான், அவருடைய செட் முடிஞ்சுதான்னு கேட்டால் அப்படி தான் இல்லை, இன்னும் அந்த செட் வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. டோரியன் ஏட்ஸ் 2 ஃபோர்ஸ்டு ரெப்பிடேஷன் பண்ணிவிட்ட அப்புறம் மைக் மென்சர் என்ன பண்ணுறாருனா 25 பவுண்டு பிளேட்டை வந்து
அந்த ஹோல் ஸ்டாக்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அந்த ஸ்க்ரீன்ஷாட் இங்கே ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த சமயம் வந்து டோரியன் எட்ஸ் ஒரு ரெப்பிடேஷன் பண்ண போகிறாரு. அதாவது ஹோல் ஸ்டாக்கையும் வந்து கேர்ள் பண்ணிவிட்டு மைக் மென்சரோட ஹெல்ப்போட 15 செகண்ட் ஹோல்ட் பண்ணுறாரு. ஹோல் ஸ்டாக்கையும் 15 செகண்ட்னா யோசிச்சு பாருங்கள், அவருடைய பைசப் வந்து தெரிச்சிருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஹோல்ட் பண்ணி கான்ட்ராக்ஷன் பொசிஷனில் வச்சுட்ருக்காரு. டோரியன் எட்ஸால் அதை ஹோல்ட் பண்ண முடியலை, ஏன்னா 15 செகண்ட் ஆகிடுச்சு. இந்த சமயம் வந்து மைக் மென்சர் வந்து ஸ்லோவாக வந்து ரிலீஸ் பண்ண சொல்கிறாரு. ஸோ நெகட்டிவ் ஃபார்ம், அதாவது ஈசென்ட்ரிக் வந்து ரொம்பவே ஸ்லோவாக பர்ஃபார்ம் பண்ணி இறங்குறாரு. அவருடைய பைசப்பில் இருக்க மசில் ஃபைபர்லாம் வெளியே தெரியுதுன்றாரு. டோரியன் எட்ஸோட ஃபேஸை பாருங்க எப்படி கதறிட்டு இருக்காருன்னு. ஸோ இதுதான் ரியல் ஹை இன்டென்சிட்டி. டோரியன் எட்ஸ் வந்து ரொம்பவே கதறினார் அப்படின்ட்டு மைக் மென்சர் இங்கே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. 8 ரெப்பிடேஷன், அதுக்கப்புறம் 2 ஃபோர்ஸ்டு ரெப்பிடேஷன், அதுக்கப்புறம் ஹோல் ஸ்டாக், அது கூட 25 பிளேட்ஸ் வந்து ஆட் பண்ணி மேலே கான்ட்ராக்ஷன் பொசிஷனில் 15 செகண்ட் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் ரியல் ஹை இன்டென்சிட்டி, அதாவது 1 செட்டு. ஸோ 1 செட் டு ஃபெயிலியர், பாசிட்டிவ் ஃபெயிலியர் ரீச் ஆகிடுச்சு, ஈசென்ட்ரிக்லேயும் ஃபெயிலியர் ரீச் ஆச்சு. ஸோ அந்த மசிலை வந்து அச்சு தம்சம் பண்ணியாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு. ஜஸ்ட் 1 செட் தான். டோரியன் எட்ஸ் வந்து இப்படி தான் வந்து 1 செட் டு ஃபெயிலியர் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, அதாவது மைக் மென்சரோட சூப்பர்விஷனில். இந்த சமயம் வந்து டோரியன் எட்ஸே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் டே வந்து டோரியன் எட்ஸே வந்து மைக் மென்சர் கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, மைக் மென்சர், நீ நம்ப மாட்டேன், என்னுடைய பைசப் வந்து 1 இன்ச்சு வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, அதாவது க்ரோ ஆகியிருக்கு. ஸோ நம்ம எஸ்டர்டே பண்ண ட்ரைனிங்னால. ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்பவே வந்து பெஸ்ட்டான ட்ரைனிங் வந்து நம்ம பண்ணியிருக்கோன்ற மாதிரி அவர் மைக் மென்சர் கிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு. The first time I trained Dorian was in 1992. I ran into him at Gold's Gym, where he told me he was not satisfied with his progress. He had allowed the number of sets he was performing for each body part to creep up to 6. Although he was reluctant to accept my conclusion that he was overtraining, he did allow me to supervise his bicep workout that day. The bicep workout consisted of 1 set of Nautilus curls carried to a point of momentary muscular failure, whereupon I helped him into the contracted position and had him hold it there statically for roughly 15 seconds before lowering under strict control. Dorian didn't say much other than he liked the way it felt, and with that left the gym. Thinking the matter was closed, I was surprised to see Dorian the next morning at Gold's eagerly seeking me out. "Mike," he said, "I wouldn't be here talking to you right now, but I swear I woke up this morning and my biceps were bigger from that 1 set yesterday." ஸோ இதுக்கப்புறம் அகைன் மைக் மென்சரும் டோரியன் எட்ஸும் அகைன் வந்து ஜிம்மில் வந்து சந்திக்கிறாங்க. ஸோ 2 பேருமே பேசிக்கிறாங்க. ஸோ மைக் மென்சர் வந்து டோரியன் எட்ஸ்க்கு வந்து ஒரு ஒர்க் அவுட் ஷெடியூல் வந்து செட் பண்ணி தராரு. மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே. ஸோ மண்டே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செஸ்ட், ஷோல்டர், ட்ரைசப். வெட்னஸ்டே வந்து பேக் அண்ட் பைசப். ஃப்ரைடே வந்து லெக். ஸோ ஆல்டர்னேட் டேஸில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. சரி, ஓகே காய்ஸ், இப்போ வந்து டோரியன் எட்ஸ்க்கு வந்து எக்ஸாக்டாக எந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணாருன்னு மைக் மென்சர் இங்கே சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒர்க் அவுட் ரொட்டீன்லாம் நான் வந்து இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ மண்டே வந்து செஸ்ட்டு, ஷோல்டர், ட்ரைசப் பண்ணுறாங்க. செஸ்ட் எப்படின்னா, ஒரு செட் வந்து ஃப்ளாட் தம்பிள் ஃப்ளைஸ் ஃபெயிலியரை ரீச் பண்ணோம். அது முடித்த உடனேயும் இன்க்ளைனில் வந்து பார்பிள் ப்ரெஸ் பண்ணுறாங்க, அதுவும் ஃபெயிலியர். ஜஸ்ட்டு 2 செட்ஸ் தான், 2 நிமிஷம் தான் ஆகியிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஷோல்டர்ஸ்க்கு மூவ் வராங்க. ஷோல்டர் வந்து 1 செட் டு நாட்டிலிஸ் லேட்ரல் ரைஸ். ஸோ நாட்டிலிஸ் மிஷின் சொல்கிறாங்க, அது வந்து ஆர்த்தர் ஜோன்ஸ் கண்டுபிடிச்ச மிஷின், அதை இங்கே காட்டுறேன். அதில் வந்து லேட்ரல் ரைஸ் பண்ணிவிட்டு அதுவே ஃபெயிலியர் ரீச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரேர்டெல்ஸ், அதாவது அதுவும் வந்து நாட்டிலிஸ் மிஷின் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதாவது ஒரே பேக் ஷோல்டர்ஸ் வந்து ஹிட் பண்ணுறதுக்கு மிஷின் யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரியான மிஷின், அதுவும் ஃபெயிலியரை ரீச் பண்ணுறாங்க. ஸோ வந்து ஒவ்வொரு செட்டு, ஒவ்வொரு ரெப்பிடேஷனும் வந்து அவங்க வந்து ஹை இன்டென்சிட்டி ஃபேஷனில் பண்ணுறாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பைசப் கால் எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்க, ஸோ அந்த மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ட்ரைசப்புக்கு என்னென்னா, மைக் மென்சர் எப்போவுமே டிப்ஸ் தான் வந்து, அதாவது டபுள் பர் தான் வந்து அவருடைய கிளைண்ட்ஸுக்கு வந்து கொடுப்பாரு ட்ரைசப்புக்கு. பட் டோரியன் எட்ஸ் எல்போவில் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால நாட்டிலிஸ் ட்ரைசப் புஷ் டவுன், அது முடித்த உடனே கேபிள் புஷ் டவுன். ஸோ இந்த மாதிரி 2 எக்ஸசைஸ், இதுவும் வந்து 2 நிமிஷம் தான். ஆல்மோஸ்ட் கேல்குலேட் பண்ணி பார்த்தா செஸ்ட்டு, ஷோல்டர், அதுக்கப்புறம் வந்து ட்ரைசப், இது 3த்துக்குமே ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே தான் ஆகியிருக்கும். பட் எல்லாமே வந்து ஹை இன்டென்சிட்டி ஸ்டைலில், ஹெவி டியூட்டி மெத்தட். 48 ஹவர்ஸ் லேட்டர், அதாவது வெட்னஸ்டே, மண்டே, டியூஸ்டே. ஸோ டியூஸ்டே வந்து ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வெட்னஸ்டே 48 மணி நேரத்துக்கு அப்புறம் பேக் அண்ட் பைசப். இது வந்து மதியான நேரத்தில் இந்த ஒர்க் அவுட் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரொம்பவே வார்ம் அப் பண்ணிட்ட அப்புறம் அகைன் வார்ம் அப் கண்டிப்பாக பண்ணுறாங்க. வார்ம் அப் பண்ணிட்ட அப்புறம் மென்சர் வந்து டோரியன் எட்ஸ் நாட்டிலியஸ் புல்லோவர் மிஷின் வந்து உட்கார வைக்கிறாரு. அந்த புல்லோவர் மிஷினை இங்கே காட்டுறேன். ஸோ இந்த புல்லோவர் மிஷின் வந்து ரொம்பவே ஃபேமஸ், டோரியன் எட்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச மிஷின் இது. ஸோ இதில் வந்து 15 ரெப்பிடேஷன் பண்ணுறாரு டோரியன் எட்ஸ். ஹோல் ஸ்டாக்கை வந்து யூஸ் பண்ணுறாரு, அதாவது ஃபுல் வெயிட்டையும் போட்டு வந்து ஒரு 15 ரெப்பிடேஷன் பண்ணுறாரு.
அதுக்கப்புறம் எந்த ஒரு ரெஸ்ட்டுமே இல்லாத உடனே வந்து ஒரு லாட் புல் டவுன் மிஷினில் போயிட்டு புல் டவுன் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. அதில் வந்து 300 பவுண்டை வச்சு 7 ரெப்புடேஷன் பண்ணுறாரு, ஃபெயிலியரை ரீச் பண்ணுறாரு. ஸோ இந்த சமயத்தில் வந்து கோல்ட்ஸ் ஜிம்மில் இருக்க எல்லாருமே வந்து நம்ம டோரியன் ஏட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறத வாயை பொளந்து பார்த்துட்ருக்காங்க. ரொம்பவே ஷாக் ஆகி பார்த்துட்ருக்காங்க. மைக் மென்சர் சொல்கிறாரு, நீங்கள் பார்க்குறது எல்லாம் உண்மையான விஷயம். ஸோ டோரியன்ஸ் வந்து எப்போவுமே அவருடைய ஃபேன்ஸை வந்து ஏமாற்ற மாட்டாங்க. ஜஸ்ட் 25 பவுண்டில் கேர்லிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உடம்பு ஃபுல்லாக ஆயிலை பூசிட்டு குழந்தைத்தனமாக விளையாடிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ டேரெக்டாக வந்து இதை வந்து ஜோ விடரை தான் வந்து மைக் மென்சர் வந்து அட்டாக் பண்ணுறாரு. பட் டோரியன் ஏட்ஸ் இங்கே பண்ணுறது அது வந்து ஒரு உண்மையான சம்பவம். அதை தான் வந்து இந்த ஆடியன்ஸ் வந்து, அதாவது இந்த கோல்ட்ஸ் ஜிம்மில் இருக்க க்ரௌடு வந்து பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா எல்லாருமே வாயை பொளந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா டோரியன் ஏட்ஸோட ஒர்க் அவுட் ஸ்டைலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டோரியன் ஏட்ஸ் வந்து யூஸ்வலாக வந்து அமெரிக்காவில், அதாவது யூஎஸில் வந்து ஒர்க் அவுட் பண்ண மாட்டார். கோல்ட்ஸ் ஜிம்மில் அவர் எப்பயாச்சும் தான் வருவார். அவர் வந்து எப்போவுமே அவருடைய டஞ்சனில் தான் ஒர்க் அவுட் பண்ணுவார். லண்டனில் இருக்க அந்த ஜிம்மு டெம்பிள் ஜிம்னு சொல்லுவாங்க. பட் டோரியன் ஏட்ஸ் ஒர்க் அவுட் ஸ்டைலை பார்த்து இங்கே இருக்க ஆடியன்ஸ் எல்லாருமே வாயை பொளக்குறாங்க. டோரியன் ஏட்ஸ் ஒவ்வொரு செட்டு பண்ணுறப்பவும் அவருடைய உச்சந்தலையிலேருந்து அவருடைய கால் வரைக்கும் அப்படியே நடுநடுங்கி போகுமா. அதாவது வலிலையும் அவர் கோவத்துலேயும் அந்தளவுக்கு கத்துவாரா ஒவ்வொரு ரெப்புடேஷன் பண்ணுற அளவுக்கும். அவரை பார்த்தா ஒரு பெரிய கரடியை பார்க்குற மாதிரி இருக்கும்னு மைக் மென்சர் இங்கே சொல்கிறாரு. எஸ், அது உண்மை தான். டோரியன் ஏட்ஸோட வெயிட் வந்து ஆஃப் சீசனில் 275 பவுண்டில் இருப்பார். அவருடைய ட்ரைனிங் ஸ்டைலை பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். புல் டவுனுக்கு அப்புறம் அவர் பண்ணுற ஒர்க் அவுட் வந்து 1 ஆர்ம் ஹேமர் ரோ பண்ணுறாரு. அது வந்து 165 பவுண்டில் பண்ணுறாரு, யூனிலேட்டரல். ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் நான் இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ டம்பிள் ரோ நம்ம பண்ணுவோம்ல, அதே தான் இங்கே வந்து மிஷினில் பண்ணுறாங்க. இதுவும் வந்து ஒரு செட் தான். ஸோ பேக்குக்கு அவர் எந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறாருன்னா, நாட்டுலியஸ் புல் ஓவர் முடித்த உடனேயும் புல் டவுன் பண்ணுறாங்க, சூப்பர் செட். அதுக்கப்புறம் வந்து 1 ஆர்ம் ஹேமர் ரோ பண்ணுறாங்க. இதுவும் வந்து ஒரு செட்டு தான். இதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரக்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவருடைய ட்ரெபீசியஸ் மசிலுக்காக ஹேமர் மிஷினில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. 800 பவுண்டு, அதுவும் வந்து 14 வாட்டி பண்ணுறாங்க. ரூமர்ஸ் என்ன ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா, டோரியன் ஏட்ஸ் பண்ணுறப்ப என்டையர் ஜிம்மே அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறத வந்து பார்த்துட்ருக்கு, வேடிக்கை பார்த்துட்ருக்கு அப்படின்னு. ஸோ நிறைய பேர் வந்து இந்த ரூமர்ஸ் உண்மைன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா 800 பவுண்டு 14 டைம்ஸ் ஸ்ட்ரிட் ஃபார்மில் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அப்போ பெருசாக கேமராஸ்லாம் யார்கிட்டயே இருக்காது, அதை வீடியோஸும் எடுத்துருக்க முடியாது. பட் 800 பவுண்ட்ஸ் வந்து ரொம்பவே பெரிய விஷயந்தான். ஒவ்வொரு ரெப்புடேஷனும் நம்ம மைக் மென்சர் வந்து என்ன என்கரேஜ் பண்ணுவார்னா, டோரியன் ஏட்ஸை, நீ பண்ணுற ஒவ்வொரு ரெப்புடேஷனும் ஒலிம்பியாக்காக, நீ பண்ணுற ஒவ்வொரு ரெப்புடேஷனும் $1 மில்லியன் ஒர்த்தான விஷயம். ஸோ நீ வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருன்ற மாதிரி மைக் மென்சர் நம்ம டோரியன் ஏட்ஸை வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாராம். மைக் மென்சர் வந்து மோட்டிவேஷன் பண்ணுறதுல வேறு லெவல். ஸோ அவருடைய வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவருடைய வாய்ஸே வந்து ரொம்பவே திக் அண்ட் டென்ஸாக இருக்கும். அவருடைய வாய்ஸை கேட்டாலே ப்ரீ ஒர்க் அவுட்டே தேவையில்லை. மைக் மென்சராக இருக்கட்டும், டாம் பிளாட்ஸாக இருக்கட்டும், ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே நம்பிக்கை ஊட்டக்கூடிய வாய்ஸ் அவங்க வாய்ஸ்லாம். ஸோ நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் மைக் மென்சரோட வாய்ஸ் எப்படி இருக்கும்னு. ஸோ இது வந்து ரொம்பவே ஹைலி மோட்டிவேட்டட் வேர்ட்ஸ். ஸோ டோரியன் ஏட்ஸை சக்ஸஸ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து மைக் மென்சர் யூஸ் பண்ணியிருக்காரு. 1 செட் ஆஃப் ஸ்ட்ரக்ஸ், அவ்வளோதான், அப்படியே பேக் ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு. 3 நிமிஷம் தான் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாகவே. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் பைசப் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, பேக் அண்ட் பைசப். பைசப் வந்து சேம் ஒர்க் அவுட் தான், நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்தோம்ல நாட்டுலியஸ் மிஷின்கள். ஸோ அதே தான் அகைன் இங்கே பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இது முடித்த உடனேயும், அதாவது ஃபெயிலியர் ரீச் பண்ணிட்டு அவருடைய செகண்ட் பைசப் எக்ஸசைஸ் என்னென்னா 90 டிகிரியில் வந்து நாட்டுலியஸ் பைசப் கர்ல் பண்ணோம். ஸோ அந்த வீடியோ இங்கே இருக்கும், நான் வந்து இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து 90 டிகிரி நாட்டுலியஸ் பைசப் கர்ல். அன்ஃபார்ச்சுனேட்லி டோரியன் ஏட்ஸ் யூஸ் பண்ணது நம்மக்கிட்ட இல்லை. ஸோ இதுவும் வந்து ஃபெயிலியரை ரீச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 3 or 4 ஹாஃப் ரெப் பண்ணுறாங்க. டோரியன்ஸ் வந்து ஃபெயிலியரை ரீச் பண்ணிட்ட அப்புறம் 3 or 4 ஹாஃப் ரெப், அதாவது ஒரு செட்டை கண்டினியூ பண்ணி முடிச்சிட்டோன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஃபேட்டிக் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து ஒரு செட்டு. அதை பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான், 2 எக்ஸசைஸ் தான் பைசப்புக்கு. ஒரு 2 நிமிஷம் தான் ஆகியிருக்கும். ஃபெயிலியரை ரீச் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து தேர்ஸ்டே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரைடே வந்து அகைன் ஜிம்முக்கு போகிறாங்க. லெக் ஒர்க் அவுட் என்னென்னா, லெக் எக்ஸ்டென்ஷன் 15 ரெப்புடேஷன், எந்த ஒரு ரெஸ்ட்டுமே இல்லை. அது முடித்த உடனேயும் லெக் ப்ரெஸ் 15 ரெப்புடேஷன். மைக் மென்சர் என்ன சொல்கிறாருன்னா, டோரியன் ஏட்ஸ் இந்த ஒர்க் அவுட்டை முடித்த அப்புறம் அவருடைய காலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெடிக்கிற மாதிரி பலூன் மாதிரி ஊதிட்டுருக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்து அவருடைய லெக் வந்து ரொம்பவே ஊதி போயிருந்துச்சு, பம்பாகி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க டோரியன் ஏட்ஸோட லெக்கை பார்த்துட்டு. அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸ்குவாட் ரேக்கில் வந்து 540 பவுண்ட்ஸில் வந்து 7 ஸ்ட்ரிட் ரெப்புடேஷன் வந்து நம்ம டோரியன் ஏட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறாரு. ரொம்பவே வலிமையான பாடி பில்டர் டோரியன் ஏட்ஸ். அப்படியே குவாட்ரிசெப்க்கு வந்து கம்ப்ளீட்டாக ட்ரைனிங் பண்ணியாச்சு. அப்படியே ஹாம்ஸ்ட்ரிங், அதுக்கப்புறம் க்ளூட்டுக்கு என்ன ட்ரைனிங் பண்ணுறாங்கன்னா 2 எக்ஸசைஸ். ஒன்று வந்து லெக் கர்ல், அப்படியே ஹாம்ஸ்ட்ரிங்க்கு அதை வந்து ஃபெயிலியர் ரீச் பண்ணோம். அதுக்கப்புறம் ஸ்டிஃப்டு லெக் டெட்லிஃப்ட், அது வந்து அவருடைய க்ளூட்ஸ்க்கும் அதுக்கப்புறம் ஹாம்ஸ்ட்ரிங்க்கும். அதுக்கப்புறம் காஃப் ரைஸ் பண்ணுறாங்க, அதுவும் 2 செட் ஃபெயிலியரை ரீச் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதான் guys, முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராமை தான் நம்ம டோரியன் ஏட்ஸ்க்கு வந்து மைக் மென்சர் வந்து இங்கே சொல்லியிருக்காரு. இன்னும் நிறைய கதை இருக்குது, பட் அதை சொன்னால் வீடியோ பெருசாக போயிடும். நான்
மேக்ஸிமம் அவங்க பண்ண ஒர்க் அவுட் ரொட்டீனை எக்ஸாக்டாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். இன்ஃபர்மேஷன்லாம் பொறுக்கி போட்டு எடுத்துன்னு வந்து சொல்லியிருக்கேன். கொஞ்சம் வீடியோ ஷேர் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சேனலுக்கு. அது மட்டும் இல்லாத வந்து 1 செட் ஃபெயிலியர் போதுமா அப்படின்னு கேட்டால், ஒரு செட் போதுமானா அந்த 1 செட் எப்படி இருக்குன்னா, உங்களுடைய பாசிட்டிவ் அதாவது வெயிட்டை லிஃப்ட் பண்ணுறதுல நீங்கள் ஃபெயிலியர் ஆகணும், ஈசென்ட்ரிக்கில் நீங்கள் ஃபெயிலியர் ஆகணும். கம்ப்ளீட்டாக 3 ஸ்டேஜஸ் ஆஃப் லெவல் இருக்கும் நம்ம ஒரு விஷயத்தை லிஃப்ட் பண்ணால். ஸ்டாட்டிக், கான்சென்ட்ரிக், ஈசென்ட்ரிக் அப்படின்னு. ஸோ அது நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு தெரியும். ஸோ அது 3த்தையும் வந்து நீங்கள் ப்ராப்பராக ஃபெயிலியரை ரீச் பண்ணணும். ஸோ மசில் வந்து கம்ப்ளீட்டாக ஃபேட்டிக் ஆகிடும். இந்த மாதிரி ஏன்னா இன்னொரு செட் தேவையே இல்லை, சிம்பிள். இதை தான் மைக் மென்சரும் சொல்கிறாரு. பட் மைக் மென்சர் நிறைய கிளைண்ட்ஸை ட்ரைன் பண்ணதுனால ஸோ அதே மாதிரி தான் நம்ம டோரியன் என்ஸை இங்கே ட்ரைன் பண்ணியிருக்காரு. எக்ஸாக்டாக அதை விட கொஞ்சம் வால்யூம் கொஞ்சம் 1-2 அதிகமாக இருக்கும். இருந்தாலும் இதுதான் எக்ஸாக்டாக நம்ம டோரியன் என்ஸுக்கு நம்ம மைக் மென்சர் கொடுத்த ஒர்க் அவுட் ரொட்டீன் சொல்லலாம். ஸோ டோரியன் என்ஸை அந்த 1 வீக் வந்து மைக் மென்சர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அகைன் வந்து அவருடைய ஊருக்கு போயிடறாரு, அதாவது லண்டனுக்கு போயிடறாரு, பர்மிங்டம். டோரியன் என்ஸை வந்து 92லேருந்து 93ல் பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராக்ரஸ் வந்து அவர் பாடியில் ஏகப்பட்ட சேஞ்சஸ் நடந்திருக்கும். ரொம்பவே ஹியூஜான டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும். இதுக்கு காரணம் வந்து நம்ம டோரியன் என்ஸ், மைக் மென்சரும் ஒரு காரணம் அப்படின்ட்டு அவர் புக்லேயும் சரி, அவர் கொடுக்குற இன்டர்வியூவிலும் சரி, எல்லாத்துலேயும் நம்ம மைக் மென்சரை ரொம்பவே பெருமையாக தூக்கி பேசி வச்சுருப்பார். இது வந்து மைக் மென்சருக்கு ரொம்பவே நெகிழ்ச்சியான தருணம்னு மைக் மென்சர் சொல்லியிருக்காரு. ஏன்னா மைக் மென்சர் வந்து யாரும் பெருசாக கண்டுக்கல 90s, அதுக்கு 80s எண்ணில், அதுக்கப்புறம் 90s ஸ்டார்டிங்கில். எப்போ டோரியன் என்ஸ் வந்து ஹை இன்டென்சிட்டி யூஸ் பண்ணி அவர் வந்து மிஸ்டர் ஒலிம்பியா வின் பண்ணாரோ அகைன் வந்து மைக் மென்சரோட புகழ் வெளிச்சம் வந்து யாருக்கும் தெரிய வந்தது. அதுக்கப்புறம் அவர் நிறைய பர்சனல் ட்ரைனிங் எடுத்து நல்லா தான் இருந்தார் கொஞ்ச நாளைக்கு மைக் மென்சர். ஸோ அது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, அதை பற்றி நிறைய பேசிட்டேன். டோரியன் என்ஸ் வந்து ரொம்பவே சைலண்ட்டான ஆள். அவரே ரொம்பவே நாலேஜபிளான பர்சன் தான். அவர் யார்கிட்டையும் எதையும் போய் கேட்க மாட்டார். மைக் மென்சரோட ட்ரைனிங் ஸ்டைலை வந்து அவர் இங்கே அக்செப்ட் பண்ணிவிட்டு மைக் மென்சர் கீழே ஒர்க் பண்ணதே ரொம்பவே பெரிய விஷயம் இங்கே. ஏன்னா 2 பேருமே வந்து பெரிய ஜாம்பவான்கள் பாடி பில்டிங்கில் பொறுத்த வரைக்கும். டோரியன் என்ஸ் வந்து மைக் மென்சருக்கு கிரெடிட் கொடுத்துருப்பாரு 93 மிஸ்டர் ஒலிம்பியா வின் பண்ணப்போ. அது என்னன்னா மைக் மென்சர் சொல்லியிருப்பார், நீ அதிகமான செட்ஸ் அண்ட் ரெப்புடேஷன் பண்ணுற, ஒரு வாட்டி ஃபெயிலியரை ரீச் பண்ணிட்டுனா அகைன் வந்து நீ ஒர்க் அவுட் பண்ண தேவையில்லை, அந்த செட்டை வந்து அகைன் நீ பண்ணாத. யூஸ்வலாக டோரியன் என்ஸ் வந்து ட்ராப் செட் பண்ணுவார். ஒரு செட் முடித்த உடனேயும் அதில் 20% வெயிட்டை கம்மி பண்ணி அகைன் ஒரு செட் பண்ணுவார். மைக் மென்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி பண்ண தேவையில்லை, 1 செட் நீ வந்து ஃபெயிலியர் ரீச் பண்ணுறனா அகைன் வந்து நீ பண்ணாத. ஸோ இதனால் அவருடைய செட்ஸை வந்து கட் பேக் பண்ணிட்டார் டோரியன் என்ஸ். ஸோ இதனால் வந்து அவருக்கு பெரிய ப்ராக்ரஸ் நடந்திருக்கு 92லேருந்து 93ல். ஸோ அதுக்கு வந்து மைக் மென்சரும் ஒரு காரணம். டோரியன் என்ஸ் வந்து அந்த கிரெடிட்ஸை வந்து எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்காரு மைக் மென்சருக்கு, ஈவன் அவருடைய புக், அதுக்கப்புறம் இன்டர்வியூவில். ஸோ இதுவே வந்து ரொம்ப பெருமையான விஷயம் நம்ம மைக் மென்சருக்கு. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ தெளிவாக சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் ஒன்று கீழே கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ பாடி பில்டிங் இன்ஃபர்மேஷனை பற்றி தெரிஞ்சாலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ்.